அந்த காலத்துலலாம் தமிழ் எதுல எழுதுவாங்கன்னா ஓலைச்சுவடிகள் எழுதுவாங்க. நீங்க ஓலைச்சுவடியில தமிழ் எழுதுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஓலைச்சுவடியில எந்த சொல்லுக்கும் நம்ம மேல புள்ளி வைக்க முடியாது. இப்போ மக்கள் அப்படின்னா இக்குக்கு மேலேயோ இள்ளுக்கு மேலேயோ நீங்க புள்ளி வைக்க முடியாது. அப்ப என்னன்னு எழுதணும்னா மக்கக்கலைன்னு எழுதணும். மக்கக்கலைன்னு எழுதுறத நீங்க தான் என்னவா புரிஞ்சுக்கணும். மக்கள் நம்ம ஆள் மக்கள் எழுதினாலே மக்கக்கலம் தான் படிப்பான். இன்னைக்கு அவன் அன்னைக்கு மக்கக்கலம் தான் எழுதியிருப்பா. நீங்க அதை மக்கள்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா புள்ளி வைக்க முடியாது. புள்ளி ஏன் வைக்க முடியாதுன்னா ஓலைச்சுவடியில புள்ளி வச்சீங்கன்னா ஓலை கிழிஞ்சிரும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கம்பர் 10,000 பாட்டு எழுதியிருக்காரு. 10,000 பாட்டும் புள்ளி இல்லாம இருக்கும். புள்ளி இல்லாத பாட்டு. அப்ப யோசிங்க, இந்த தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்குன்னா, உவே சாமிநாதன் மாதிரி, தாமோதரம் பிள்ளை மாதிரி பல அறிஞர்கள் சுவடியிலிருந்து அதை காப்பாத்தி அச்சுக்கு எடுத்துட்டு வராங்க. அச்சுக்கு வரலன்னா தமிழ் அங்கேயே அழிஞ்சிருக்கும். சுவடியிலிருந்து அச்சுக்கு வரணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னா, அவர்கள் அதை படிக்கிற போது அவர்களுக்கு எது புள்ளி வரும் எது புள்ளி வரான்னு தெரியாது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு வேடிக்கை உங்ககிட்ட ஒரு 2 வரி சொல்றேன். நீங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. மனரம ஞஞசதத்து மஞ்சசம இளலையோ. சரியில்லைங்க. இப்ப நான் சொன்னேன் ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது சொல்றீங்கன்னு ரொம்ப தெரிஞ்ச, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க இரவுல கேட்கிற ஒரு அற்புதமான இளையராஜா பாட்டு. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். இந்த தெரிஞ்ச பாட்டு புள்ளி எடுத்துட்டு மனரம வனத ஞஞசம இளலையோன்னு சொன்னா உங்களுக்கு தெரியலையே. அப்ப பரிச்சயமே இல்லாத 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணின் இத்தனை செய்யுளையும் அந்த புள்ளி இல்லாத செய்யுளை படித்து 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 இன்னைக்கு அச்சாக்கி நம்ம கையில கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இலக்கியம் நம்ம கையில வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய பிரயத்தனப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். அப்ப தமிழ் வந்து சாதாரணமா இந்த பயணப்பட்டு வரல. தமிழுக்கு நிறைய அழிவுகள் இருந்தது. நீங்கள் சுந்தரர் காலத்துல, ஞானசம்பந்தர் காலத்துல நிறைய அழிவுகள் இருந்தது. நெருப்புல போட சொன்னாங்க, தண்ணியில போட சொன்னாங்க. நெருப்பிலே விழுந்து மீண்டு வந்த தமிழ் இருக்கிறது, தண்ணியிலே விழுந்து எதிர்நீச்சல் போட்டு வந்த தமிழ் இருக்கிறது. அப்போ கலப்பிரர் ஆட்சி காலத்துல தமிழுக்கு ஒரு பெரிய அடக்குமுறை இருந்தது. பிரிட்டிஷ் காலத்துல ஆங்கில ஆதிக்கம் வந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய ஆதிக்கம் வந்தது. இவ்வளவுக்கு பின்னும் இந்த தமிழ் பயணம் செய்து வந்திருக்குன்னா வள்ளலார் தான் சொல்லுவார், தமிழ் வந்து ஒரு தெய்வ மொழின்னு சொல்லுவார்.